வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன போகிறோன்னா சேமியா உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கான தேவை வெங்காயம், கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இது கொய்த்தில் கிடைக்கிற சேமியா பாக்கெட். இது வெறும் கொய்த்து காசுக்கு வெறும் 150 காசு தான். இதை வச்சு இன்றைக்கி செய்ய போகிறோம். ஓகே நண்பர்களே, வாங்க பார்ப்போம். நண்பர்களே, இப்போ நம்ம சட்டியை வச்சு எண்ணெயை போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு தான் போடணும். ஏன்னா கடலைப்பருப்பு தான் லேட்டாகும். அதனால் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, அடுத்தது கடுகு, அடுத்தது வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை தழை எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு நண்பர்களே, இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நமக்கு எவ்வளோ சேமியா இருக்கோ அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நாங்கள் ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாரி சேமியாவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்கிறப்ப நமக்கு தேவையான உப்புகள் போட்டுட்டு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கணும். அது இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்கான தேவையான உப்பு போட்டாச்சு, லைட்டாக மஞ்சள் தூளும் போட்டாச்சு. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ என்ன பண்ண போனால் நம்ம வாங்கி வச்சுருக்க சேமியாவை அதுக்குள்ளே கொட்டி கலந்து விட போகிறோம். நம்ம சேமியாவை கொட்டி கலந்து விட போகிறோம். நண்பர்கள், இது ஒரு 2 நிமிஷம்தான். நம்ம இந்த குழந்தைகளுக்கு மேகி செஞ்சு கொடுக்குறதுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம், எவ்வளோதான் நல்லது. இந்த மேகி கெமிக்கல் கலக்கிறது அது 5 நிமிஷம்தான். இது ஒரு 5 நிமிஷத்தில் வேலையை முடிஞ்சிடும். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ நம்ம தண்ணி கரெக்டாக ஊற்றிருக்கோம். அந்த சேமியா வேகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. இஞ்சி போனால் 1 நிமிஷம் தான் அடுப்பாக இருக்கலாம். கிண்டி நல்லா கிண்டி விட்டுங்க. 1 நிமிஷம் கண்டு தண்ணி ட்ரை ஆகிடும். சேமியா வெந்துடும். சேமியா சீக்கிரம் வெந்துடும். 1 நிமிஷத்துலேயே 1/2 நிமிஷத்துலேயே வெந்துடும். 1 நிமிஷத்துலேயே வெந்துடும். வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, சூப்பரான சேமியா உப்புமா. அவ்வளோதான் நண்பர்களே, ஒரே நிமிஷம்தான். நான் உங்களுக்கு அப்படியே லைன்லேயே இருந்துட்டேன். 1 நிமிஷமும் கலர் வரைக்கும் அப்படியே லைன்லேயே இருந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே கொத்தமல்லி தழை தூவி விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கொத்தமல்லி நறுக்கி வச்சோம் பார்த்தீங்களா? அவ்வளோதான் நண்பர்களே. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், சுவையான ருசியான சேமியா உப்புமா. வாங்க, அனைவரும் காலையில் டிஃபன் சாப்பிடலாம்.